வணக்கம். நம்ம இன்னைக்கு உகரம் தமிழ் வகுப்புல மீள்பார்வை 4 அதுதான் பார்க்க போறோம். 3 வரைக்கும் முடிச்சிட்டோம். மீள்பார்வை 4ல என்னென்ன பயிற்சிகள் கொடுத்திருக்கேன் அப்படின்னு ஆன்டி இப்ப சொல்ல போறேன். முதல்ல கோடிட்ட இடம். சரிங்களா? பாடப்பகுதியிலிருந்து இந்த கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில் ஆப்ஷனா இருக்கு. எடுத்து எழுதி அனுப்புங்க. 2வது பொறுத்துக. நீங்க புணர்ச்சி படிச்சீங்க இல்லையா? புணர்ச்சியோட வகைகளும் படிச்சீங்க. அதுக்கு உதாரணமும் படிச்சீங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு சரியான புணர்ச்சி எதுன்றத இடது பக்கத்துக்கு இருக்கிறதுக்கு வலது பக்கத்துல இருந்து கரெக்டான ஆன்சர் அதுக்கு நேரா எடுத்து எழுதணும். அடுத்தது சரியா தவறா இதுவும் பாடப்பகுதியில இருந்து எடுத்திருக்கிறது. இந்த தொடர்கள் சரியான்ற சரினா சரி தவறுனா தவறுன்னு அந்த தொடரை எழுதி நீங்க ஆன்சர் எழுதணும். அடுத்தது வழுநிலை வழாநிலை தொடர்கள், அதுவும் கிராமர்ல படிச்சோம் இல்லையா இலக்கண பகுதியில. இப்ப இதுல வழுநிலை தொடர்கள் இருக்கு. இத வழாநிலை தொடர்களா நீங்க மாத்தி எழுதணும். சரிங்களா? எதையுமே பார்க்காம தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் வழுநிலை எழுதிட்டு அதுக்கு கீழே வழாநிலைய கரெக்ட் பண்ணி எழுதி அனுப்புங்க. அடுத்தது இது பாடப்பகுதியில உள்ள கேள்விகள். இதுக்கு பதில் எழுதி அனுப்புங்க. கேள்வி எழுதி பதில் எழுதுங்க. அடுத்தது பழமொழி. சரிங்களா? அதுல சில வார்த்தைகள் விடுபட்டு இருக்கு. அந்த கோடிட்ட இடத்த அந்த ஆப்ஷன்ல இருந்து இடத்த எழுதுங்க. அடுத்தது தொகை சொற்கள். சரிங்களா? இதுல இந்த ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கான அதாவது இப்ப ஐம்பொறி அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பாருங்க. இதுல நம்பர்ஸ் இருக்கும். சரிங்களா? அரு, மூ, இரு, நா. இப்ப இதெல்லாம் எதை குறிக்குது, எதெல்லாம் சேர்த்து இது சொல்லுது அப்படின்றத வலது பக்கத்துல இடம் மாறி இருக்கு. அது கரெக்டா எழுதி அனுப்புங்க அதுக்கு நேரா. அடுத்தது இது இங்கிலீஷ் மீனிங் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு நீங்க தமிழ்ல மீனிங் எழுதி அனுப்பணும். ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் நீங்க எழுதணும். அடுத்தது தமிழ் சொற்களுக்கு இணையான ஆங்கில சொற்கள் நீங்க எழுதணும். அடுத்தது இது வினாக்கள். பாடப்பகுதியில இருந்து எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் எழுதி அனுப்பணும். அடுத்தது இங்க உரைப்பகுதி. இங்க ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்லையா? இதுல வழுநிலை தொடர்கள் வழுநிலை தொடர்கள் இருக்கும். அத வழாநிலை தொடர்களா நீங்க கரெக்டா மாத்தி எழுதி அனுப்பணும். எதை மாத்திருக்கீங்களோ அந்த இடத்துல கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். அடுத்தது இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இதுல இது நல்லா படிச்சுக்கோங்க. இதோட ஒரு பாதி இங்க இருக்கு, மீதி பாதி அடுத்த பேஜ்ல இருக்கு. இதுக்கான வினாக்கள் இருக்கு. சரியான பதில அதுல இருந்து எடுத்து எழுதுங்க. கேள்வி எழுதி பதில் எழுதுங்க. அடுத்தது டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? அங்க இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல மொழிபெயர்த்து அனுப்பணும். இது இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா? இதுல ஒவ்வொரு வாக்கியத்திலயும் பாத்தீங்கன்னா 3 சொற்கள் தான் இருக்கு. நீங்க இதை என்ன பண்ணணும்னா இன்னும் மாடிஃபை பண்ணி 6 சொற்கள் இருக்கணும் ஒவ்வொரு வாக்கியத்திலையும். அந்த மாதிரி நீங்க இதை இன்னும் 6 சொற்கள் கண்டிப்பா இருக்கணும். 1 2 3 இருக்கு இல்லையா? 6 இருக்கணும். அது ஏத்த மாதிரி இந்த தொடரை இதே வார்த்தைகளை பயன்படுத்தி அர்த்தம் மாறாம நீங்க என்ன பண்ணணும்? எழுதி அனுப்பணும். சரிங்களா? இதான் அசைன்மெண்ட்ஸ். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.